இது வரைக்கும் நீங்கள் ஃபரிஹா மேத்தமேட்டிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஃபரிஹா மேத்தமேட்டிக்ஸ் சேனலில் அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷன் ஏபி அப்படின்ற டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்திங்க அப்படின்னா எக்ஸசைஸ் 2.5க்கு முன்னாடி இருக்குது. ஸோ இந்த ஏபினா என்னன்னு தெரிஞ்சால் தான் நம்ம அந்த எக்ஸசைஸ் வந்து போட முடியும். ஸோ ஃபஸ்ட்டு இதனுடைய டெஃபினிஷன்ஸ் அப்புறம் இதெல்லாம் என்னது அப்படின்றத பார்த்துட்டு எக்ஸாம்பிள்ஸும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த எக்ஸசைஸ் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷன் இதை ஷார்ட் ஃபார்மில் என்ன சொல்லுவாங்கன்னா ஏபின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு டெஃபினேஷனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டெஃபினேஷன் ரீட் பண்ணாலே ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ரீட் பண்ணலாம். லெட் ஏ அண்ட் டி பி ரியல் நம்பர்ஸ். ஸோ ஏ அண்ட் டிங்கிறது வந்து ரியல் நம்பர்ஸ். இந்த நம்பர்ஸ் என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா ஏ ப்ளஸ் டி, ஏ ப்ளஸ் 2D, ஏ ப்ளஸ் 3D இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளுக்கு அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஸோ இதை எப்படி டினோட் பண்ணுவாங்கன்னா ஏபின்னு ஷார்ட் ஃபார்மில் சொல்லுவாங்க. ஸோ இப்போ த நம்பர் ஏ, அந்த ஏ அப்படின்றது சொல்கிறாங்களே ஏடின்னு சொல்கிறாங்களே, அந்த ஏனா என்னது அப்படின்னா ஏனா ஃபஸ்ட்டு டேர்ம், டி அப்படின்றது வந்து காமன் டிஃப்ரென்ஸ். ஓகேவா? ஸோ ஏனா ஃபஸ்ட்டு டேர்ம், டினா காமன் டிஃப்ரென்ஸ். ஸோ ஏ ஃபஸ்ட்டு டேர்மில் நம்மளுக்கு இருக்கும். டி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். காமன் டிஃப்ரென்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. ஸோ காமன் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோன்னா செகண்ட் டேர்ம், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள். ஸோ இதில் பாருங்கள் 2, 4, 6, 8, 10, 12 இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளுக்கு எல்லாத்துலேயுமே நடுவில் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா 2 தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஈக்குவலான டிஃப்ரென்ஸ் இருந்தால் தான் அது வந்து ஏபின்னு சொல்லுவோம். ஸோ இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுனா, இது சின்ன நம்பர்ஸ்னால நம்ம ஈஸியாக பாருங்கள். 4லேருந்து 2 மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 2ன்னு கிடைக்கும். அடுத்தது 6லேருந்து 4 மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு திரும்ப 2 தான் கிடைக்கும். 8லேருந்து 6 மைனஸ் பண்ணால் 2 தான் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்மளுக்கு 2 கிடைக்கிறது. ஸோ இதுதான் நம்மளுடைய காமன் டிஃப்ரென்ஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். நடுவில் இருக்க காமன் டிஃப்ரென்ஸ் வந்து எல்லாத்துக்குமே 2 தான் வரும். சப்போஸ் மாறி வந்துச்சு அப்படின்னா அது வந்து ஏபி கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் காமன் டிஃப்ரென்ஸ் ஆஃப் அன் ஏபின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா T1 அப்படின்னு சொல்லி அதை நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஓகேவா? செகண்ட் டேர்ம்னா T2 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவோம். T1னா என்னது? நம்மளுக்கு ஃபஸ்ட்டு டேர்மில் என்ன இருக்குது? ஏ, அதுதான் T1. அந்த எப்படி வருது அப்படின்றது நம்மளுக்கு இந்த இடத்துல சொல்கிறாங்க. இது நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ T1 = ஏன்றதை மட்டும் எடுத்துக்கோங்க. T2ங்கிறது A + D, T3ங்கிறது A + 2D, T4ங்கிறது A + 3D, ஸோ T5ங்கிறது A + 4D அந்த மாதிரி நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதனுடைய ஜென்ரல் ஃபார்மேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Tn = A + n - 1D. ஓகேவா? ஏலேருந்து A + n - 1D. அதாவது நம்மளுக்கு என்ன எழுதுகிறோமோ, இந்த இடத்துல என்ன எழுதுகிறோமோ T பக்கத்தில் அதை விட ஒரு நம்பர் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இந்த ஃபார்முலாவில். ஸோ அதே மாதிரி தான் இங்கே பார்த்தீங்கன்னா T4னா A + 3D. 4 இங்கே இருக்கும்போது அங்கே வந்து 3Dன்னு வரும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி T2ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து 1D அப்படின்னா நம்மளுக்கு இதில் வரும் ஈக்குவல் டூவில். T3னா இங்கே 2Dன்னு வரும். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதை தான் நம்மளுக்கு இந்த இடத்துல ஜென்ரல் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ nth டேர்ம் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா நம்ம இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். Tn = A + n - 1D. ஸோ இதை வந்து நம்ம ஃபார்முலா மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். டேரெக்டாக போயிடலாம். ஸோ எக்ஸாம்பிள் 2.23 செக் வெதர் த ஃபாலோயிங் சீக்வன்ஸ் ஆர் இன் ஏபி ஆர் நாட். ஸோ கொடுத்துருக்க சீக்வன்ஸ் வந்து ஏபியா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். காமன் டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளுக்கு ஈக்குவலாக இருந்துச்சு, ஒரே மாதிரி எல்லாத்துக்குமே காமன் டிஃப்ரென்ஸ் வந்துச்சுன்னா அது வந்து ஏபி. காமன் டிஃப்ரென்ஸில் நம்மளுக்கு மாறி வேல்யூஸ் வந்துச்சுன்னா அது வந்து நாட் ஏபி. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சம்மில் x + 2, 2x + 3, 3x + 4ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ செகண்ட் டேர்ம்லேருந்து ஃபஸ்ட்டு டேர்ம் நம்ம மைனஸ் பண்ணலாம். அப்போ T2 - T1 பண்ண போகிறோம். ஸோ அப்போ 2x + 3 - x + 2 பண்ணும்போது நம்மளுக்கு x + 1 கிடைக்கிது. நெக்ஸ்ட் அதே மாதிரி தேர்ட் டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்ம் பண்ண போகிறோம். ஸோ இப்போ தேர்ட் டேர்ம்லேருந்து செகண்ட் டேர்ம் மைனஸ் பண்ணும்போது 3x + 4 - 2x + 3. ஸோ இதை பண்ணால் நம்மளுக்கு x + 1 தான் கிடைக்குது. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது? காமன் டிஃப்ரென்ஸ் வந்து ரெண்டாவது டேர்ம்லேருந்து ஃபஸ்ட் டேர்மை மைனஸ் பண்ணும்போதும் தேர்ட் டேர்ம்லேருந்து செகண்ட் டேர்மை மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு காமன் டிஃப்ரென்ஸ் சேமாக வருது. ஸோ காமன் டிஃப்ரென்ஸ் சேமாக வந்துச்சுன்னா அது வந்து ஏபி அப்படின்னு சொல்லி எழுதிட்டோம். அவ்வளோதான். நெக்ஸ்ட் இப்போ செகண்ட் சம் பார்க்கலாம். 2, 4, 8 and 16 சொல்லி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது பார்த்தாலே தெரியுது நம்மளுக்கு இது வந்து நாட் ஏபின்னு. பட் ஆனால் அவங்களுக்கு வந்து நம்ம போட்டு காட்டி தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ அதனால் செகண்ட் டேர்ம்லேருந்து ஃபஸ்ட்டு டேர்மை மைனஸ் பண்ணி பாருங்கள். 2ன்னு சொல்லி நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா
தேர்ட் டேர்ம்லேருந்து செகண்ட் டேர்மை மைனஸ் பண்ணால் 4ன்னு கிடைக்குது. அப்புறம் 16லேருந்து நம்ம 18, அதாவது ஃபோர்த்து டேர்ம்லேருந்து தேர்ட் டேர்மை மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 18 கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து நம்பர்ஸ் வந்து மாறி மாறி வருது, டிஃப்ரென்ஸ் வந்து சேமாக இல்லை நடுவில். ஸோ அதனால் இது வந்து நாட் இன் ஏபி அப்படின்னு சொல்லி நம்ம எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் சம்மில் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா 3√2, 5√2, 7√2, 9√2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ 5√2லேருந்து 3√2 மைனஸ் பண்ணணும், 7√2லேருந்து 5√2 மைனஸ் பண்ணணும், 9√2லேருந்து 7√2 மைனஸ் பண்ணணும். அந்த மாதிரி நம்மளுக்கு மைனஸ் பண்ணிட்டே வரும்போது ஸோ எல்லாத்துக்குமே நம்மளுக்கு காமனாக 2√2, 2√2, 2√2 தான் நம்மளுக்கு ஆன்சர் வந்து கிடைக்கிது. ஸோ அதனால் இது வந்து ஏபி அப்படின்னு சொல்லி எழுதியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2.24 பார்க்கலாம். 2.24ல் ரைட் அண்ட் ஏபின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏபி வந்து நம்ம எழுதணும். ஓகேவா, ஏபின்னா எப்படி எழுதுறது? ஏ ப்ளஸ் டி, ஏ ப்ளஸ் 2D, ஏ ப்ளஸ் 3D. ஸோ இதுதான் ஃபார்முலா. ஸோ இதுக்கு நம்மளுக்கு ஏ அண்ட் டி தெரிஞ்சிச்சுன்னா நம்ம எழுதிடலாம். கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு டேர்ம் அப்படின்றது வந்து நம்ம ஏன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு டேர்ம்ங்கிறது இன்டெரக்டாக நம்மளுக்கு 20ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ ஏ வந்து 20ன்னு சொல்லி நம்ம எழுதிட்டோம். அடுத்தது காமன் டிஃப்ரென்ஸ் வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க 8ன்னு சொல்லிட்டு. ஸோ காமன் டிஃப்ரென்ஸ்னால் டி. ஸோ டி இஸ் ஈக்குவல் டு 8ன்னு சொல்லி எழுதியாச்சு. ஸோ டேரெக்டாக நம்மளுக்கு கொடுத்துருக்க அந்த ஃபார்மேட்டில் அப்படியே அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா, அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்து கிடச்சிடும். ஸோ அவ்வளோதான், இந்த சம்மும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான சம் தான். அடுத்தது இப்போது எக்ஸாம்பிள் 2.25 பார்க்கலாம். ஸோ 2.25ல் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த 15th, 24th அண்ட் nth டேர்ம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. nth டேர்ம்னா ஜென்ரல் டேர்ம். ஸோ உங்களுக்கு nth டேர்மும் கொடுக்கலாம், ஜென்ரல் டேர்மும் கொடுக்கலாம். ஸோ எந்த மாதிரி வேர்டு வேணாலும் கொடுக்கலாம். அதனால் nth டேர்ம், ஜென்ரல் டேர்ம் ரெண்டு நாளும் TN தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா, ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆஃப் அன் ஏபி கிவன் பை 3, 15, 27, 39 சொல்லி நம்மளுக்கு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்மளுக்கு என்ன வேணும்? ஏ வேணும், காமன் டிஃப்ரென்ஸ் வந்து வேணும். ஏங்கிறது ஃபஸ்ட்டு டேர்ம். ஸோ 3 தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு டேர்ம். ஸோ அதுதான் நம்மளுடைய ஏ. காமன் டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா 15 இந்த சம் வந்து நம்மளுக்கு ஏபின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம ஒரே ஒரு இதை மட்டும் ஃபஸ்ட்டு இதை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிக்கிட்டா போதும். செக் பண்ணணுன்ற அவசியம் வந்து நம்மளுக்கு இல்லை. ஸோ அதனால் 15லேருந்து 3 மைனஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு காமன் டிஃப்ரென்ஸ் வந்து தெரிஞ்சிடும். அதாவது செகண்ட் டேர்ம்லேருந்து ஃபஸ்ட் டேர்மை மைனஸ் பண்ணிட்டோம். ஸோ அப்போ டியோட வேல்யூ வந்து 12 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ ஏ அண்ட் டி கண்டுபிடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு நம்ம ஜென்ரல் டேர்ம் வந்து எழுதலாம். ஸோ ஜென்ரல் டேர்ம் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா TN is equal to A plus N minus 1D. ஸோ இதுதான் ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் இங்கே வந்து நம்ம அதை எழுதிட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா T15 கண்டுபிடிக்கணும். T15 is equal to ஃபார்முலா அதே தான், A plus N minus 1D. ஸோ N minus 1னா 15 minus 1. ஸோ அப்போ 14D அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கிடைக்கும். A plus 14D. ஸோ இதில் ஏவோட வேல்யூ டியோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 171 கிடைக்குது. அதே மாதிரி T24னா A plus 24 minus 1D. 24ன்றது நம்மளுக்கு அந்த இடத்துல n மாதிரி. ஸோ அதனால் 24ல் 1 போச்சுன்னா 23Dன்னு சொல்லி கிடைக்கும். ஸோ அப்போ ஏவோட வேல்யூ டியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் 279 சொல்லி கிடைக்கும். அடுத்தது TN வந்து A plus N minus 1Dன்னு இருக்குது. ஸோ ஏவோட வேல்யூ நம்மளுக்கு டியோட வேல்யூ தான் தெரியும். இந்த இடத்துல என்னன்றது நம்மளுக்கு என்ன அப்படியே தான் வைக்க முடியும். ஸோ அதனால் 3 plus N minus 1, 12 வெளியே இருக்குது. ஸோ 12 உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா 12N minus 12ன்னு சொல்லி கிடைக்கும். அப்போ 3ல் -12 போச்சுன்னா -9 சொல்லி கிடைக்கும். ஸோ 12N minus 9 சொல்லி நம்மளுக்கு ஆன்சர் வந்து கிடைக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த சம். அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நோட் கொடுத்துருக்காங்க. இன் அ ஃபைனைட் ஏபி ஹூஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் இஸ் ஏ அண்ட் லாஸ்ட் டேர்ம் வந்து நம்ம எல்லுன்னு சொல்லி சொல்லுவோம். எல் அப்படின்னா நம்மளுக்கு லாஸ்ட் டேர்ம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இப்போ புதுசாக ஒரு லெட்டர் வந்து நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் ஆகுது, அதுதான் எல். எல்லுங்கிறது வந்து நம்மளுக்கு லாஸ்ட்டு டேர்ம். Then the number of terms are in AP is given by. So L last term கண்டுபிடிக்கணும்னா A plus N minus 1D. ஸோ இதுதான் ஃபார்முலா. ஓகேவா, லாஸ்ட் டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு A plus N minus 1D gives N is equal to. ஸோ இதில் வந்து N வந்து என்னவாக இருக்குன்னா L minus A divided by D plus 1. ஸோ N கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் ஃபார்முலா. ஸோ இது வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இது இந்த நோட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி சம்ஸ் தான் நம்ம அடுத்தது பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் 2.26. ஃபைண்ட் த நம்பர்ஸ் ஆஃப் டேர்ம்ஸ் இன் த ஏபி 3, 6, 9, 12. அப்புறம் லாஸ்ட்டில் நம்மளுக்கு லாஸ்ட் நம்பர் வந்து கொடுத்துட்டாங்க 111 சொல்லிட்டு. ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ், எத்தனை டேர்ம்ஸ் வந்து இதில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 3ங்கிறது ஒரு டேர்ம், 6ங்கிறது ரெண்டாவது டேர்ம், 9ங்கிறது மூணாவது டேர்ம். இந்த மாதிரி 111 வரதுக்கு வரைக்கும் நம்மளுக்கு எத்தனை டேர்ம் வந்து வரும் அப்படின்றது நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க கொஸ்டின்லேருந்து ஏ எழுதியாச்சு, காமன் டிஃப்ரென்ஸ் டி எழுதியாச்சு, எல்லுங்கிறது லாஸ்ட் டேர்ம் அதாவது 111. ஸோ அதையும் நம்ம எழுதிட்டோம். ஸோ n கண்டுபிடிக்கணும். ஸோ n தான் எத்தனை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்குன்றது
கண்டுபிடிக்கிறது வந்து n ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். ஸோ n is equal to L minus A divided by D plus 1. ஸோ இந்த ஃபார்முலாவில் Lோட வேல்யூ, Aவோட வேல்யூ, Dயோட வேல்யூ அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 37ன்னு கிடச்சிருக்கு. ஸோ 37 டேர்ம்ஸ் வந்து 37th டேர்ம் தான் நம்மளுக்கு 111 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அவ்வளோதான் இந்த சமம். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 2.27 பார்க்கலாம். Determine the general term of an AP whose 7th term is -1 and 16th term is 17 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்மளுக்கு ஜென்ரல் டேர்ம் வந்து சொல்லியிருக்காங்க, கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 7th term கொடுத்துருக்காங்க -1, 16th term வந்து 17 கொடுத்துருக்காங்க. வேறு எதுவுமே நம்மளுக்கு கொடுக்கல. ஓகேவா? ஸோ அப்போ ஏபி எப்படி இருக்குன்னா T1, T2, T3, T4 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ போயிட்டே இருக்கிறதுல 7th term நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது T7 வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க -1னும், T16 வந்து நம்மளுக்கு 17ன்னு சொல்லி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ T7 எப்படி எழுதலாம் அப்படின்னா A plus n minus 1D. ஸோ என்னங்கிறது 7 இந்த இடத்துல. ஸோ 7 minus 1Dனா A plus 16 சொல்லி நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி T16 நம்ம எப்படி எழுதலாம்னா A plus 15Dன்னு சொல்லி எழுதுவோம். ஸோ A plus 15D is equal to 17. ஸோ இதுதான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன் சொல்லி நம்ம எடுத்திருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ சப்ராக்டிங் ஈக்குவேஷன் 1 from 2. ஸோ 1லேருந்து 2லேருந்து நம்ம 1 வந்து சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ A plus 15D minus A plus 6D அப்படின்னு போடும்போது நம்மளுக்கு 9Dன்னு சொல்லி கிடைக்கும். ஏ கேன்சல் ஆகிடும். ஸோ 15Dயில் 6 போச்சு அப்படின்னா நம்மளுக்கு 9Dன்னு சொல்லி கிடைக்கும். ஸோ 9D is equal to 17 minus of -1. ஸோ சப்ராக்ட் தானே பண்ணுறோம். ஸோ ரெண்டு இடத்துல இந்த இடத்துல மைனஸ் வரதுனால நம்மளுக்கு 18 நம்மளுக்கு அந்த இடத்துல வந்து கிடைக்கும். ஸோ 9D is equal to 18 வருது. ஸோ Dயோட வேல்யூ வந்து 2. இதை நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு அந்த Dயோட வேல்யூவை வந்து ஏதாவது ஒரு ஈக்குவேஷனை நம்ம அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட் ஈக்குவேஷனை இங்கே வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ புட்டிங் D is equal to 2 in equation 1 we get. ஸோ Dயோட வேல்யூ வந்து ஈக்குவேஷன் 1ல் போடும்போது 6 2s are வந்து நம்மளுக்கு 12ன்னு சொல்லி கிடைக்கும். அப்புறம் அந்த 12 அந்த சைடு எடுத்துகிட்டு போகும்போது -1 ஆல்ரெடி இருக்குது. ஸோ 12 வந்து -12ன்னு வரும். ஸோ அப்போ -13 சொல்லி கிடைக்கும். ஸோ Aவோட வேல்யூ வந்து -13. ஸோ Dயோட வேல்யூ அண்ட் Aவோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ ஜென்ரல் டேர்ம் வந்து Tn ஃபார்முலா. Tn is equal to A plus n minus 1D. ஸோ ஏவோட வேல்யூ டியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோன்னா நம்மளுக்கு ஜென்ரல் டேர்ம் வந்து கிடச்சிரும். ஸோ அவ்வளோதான் இந்த சம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2.28 வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.